நண்பர்களுக்கு வணக்கம். விஜய் தமிழ்நாட்டின் மோடியா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இது எதுக்குன்னா, விஜயை பற்றி குறைச்சி பேசுகிறதோ அல்லது நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி இவரை பற்றி குறைச்சி பேசுகிறதோ அப்படிலாம் இல்லை. இவங்க நான் வெளியில் சில ஊர்களில் கொங்கு பெல்ட்டாக இருக்கட்டும், திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி சில இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே பேசும்போது சிலர் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்லாம் சொன்னாங்க. இப்போ விஜய் நடந்துக்கிற விதமும் நம்ம பிரதமர் நடந்துக்கிற விதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொன்னாங்க. எனக்கு உண்மையில் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இதில் கொஞ்சம் பேச போகிறோம். இது யாரையும் குறைச்சி ஏற்றி இறக்கி சொல்கிறதில்ல. எனக்கு கிடைச்ச தகவலில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தளம் தான் இது. நான் கசாலி டீகோட்ஸ். இது உலக செய்திகள், சினிமா செய்திகள், அரசியல், உள்ளூர் அரசியல் செய்திகள், இது அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சமரசம் இல்லாமல் இன்டெப்த்தாக அலசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு எப்பவும் எனக்கு தேவை. இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச நட்சத்திரம் விஜய். அவர் தாவேகா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தது எல்லாம் தெரியும், இது சொல்ல வேண்டியதில்லை. சரி, இப்போது இவர் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு முறை கூட பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்ததில்லை, நேர்காணல். இதுக்கு முன்னாடி இதில் சினிமாவில் இருக்கும்போதும் அவராக பேசுவார். உச்ச நட்சத்திரம் ஆனதுக்கப்புறம் பெருசாக பேட்டி கொடுத்ததில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு பேட்டி கூட கொடுத்ததில்லை. அதே மாதிரி தான் இவர் அங்கே மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறையோ 2 முறை எங்கேயோ கொடுத்து அதுக்கப்புறம் அரைகுறையாக நின்று அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும்போது பேட்டி கொடுத்து அப்புறம் இடையில தண்ணி குடித்து ரொம்ப எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பிரதமர் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டத்தை கூட்டி பெருசாக ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியல. அவருக்கு நிறைய ப்ராம்ப்ட் வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது எப்படின்னா, எல்லா விஷயத்தையும் அவர் மனசுக்குள்ளே போய் போட்டு வச்சு அவர் வெளியில் சொல்கிறதுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அவர் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவர், இந்தியாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவர். அவர் மேலே வேறு குற்றச்சாட்டு, அம்பானி அதானிக்காக பண்ணுறாரு, இது குஜராத்திகளுக்காக பனியாக்காக பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்ல வரல. அவர் எனக்கும் உங்களுக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர் தான் பிரதம மந்திரி, அவர் தான் நிர்வாகம் பண்ணுறார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி தொடங்கி அடுத்து 2026லேயே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் விரும்புகிறார். அதில் தவறில்லை. ஏன்னா உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் அதை விட்டுட்டு நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே, அது நல்ல விஷயந்தான். அவரை விரும்பி ரசித்து ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. அது போக மிடில் ஏஜ் பீப்புளும், அது ஆண் பெண்ணாக இருக்கட்டும், விஜய் பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க. ஸோ இது நம்பர் 1 எந்த பத்திரிகை சந்திப்பு நடத்தினதில்லை, மோடியும் நடத்தினதில்லை, இவரும் நடத்தினதில்லை. சரி, மோடி அவர் குஜராத்தில் முதலமைச்சர் ஆகும்போது ஆன நேரத்தில் எக்கச்சக்கமான கொலை, வன்முறை, வெறியாட்டம் இதெல்லாம் நடந்து அந்த ரத்தத்தில் தான் அவர் ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் பெரிய பிளான் பண்ணி இங்கே பிரதமராக வந்தார். இப்போ மணிப்பூரில் பயங்கரமான கலவரம், ரத்தம். அப்போது அவருக்கு பிடித்த விஷயமா அல்லது அவர் நடந்து வர்ற வழிபூரம் கலவரமும் ரத்தமுமாக இருக்குது அப்படிங்கிறது அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அதுக்காக மற்ற எது நல்ல விஷயமே இல்லைன்னு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இது இப்போ அதை அப்படியே இங்கே தமிழ்நாட்டில் விஜயை கம்பேர் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கூட்டம் போடுறாரு. கூட்டம் போடும்போது அங்கே வரக்கூடிய மக்களுக்கு சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், கை குழந்தையோட விஜய்ன்னு சொன்ன உடனே எல்லா கை குழந்தை சின்ன ஆட்கள், சின்ன வயசுலேருந்து பெண்கள் கை குழந்தைய தூக்கிட்டு அந்த கூட்டத்தில் நெறிபட்டு 5000 பேர் வருவாங்கன்னு சொல்லி 25,000 பேர் 30,000 பேர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இது நிறைய எல்லாம் பேசியாச்சு. ஆனாலும் என்னென்னா, அந்த இடத்துல 41 மரணம். அதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் 4 பேர் 2 பேர் அப்படின்னு செத்துருக்காங்க.
அது அது சொல்லப்போனால் என்னென்னா கூட்டத்தில் வர வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கரூர் சம்பவம் எடுத்திங்கன்னா அது 41 பேர். 41 பேருக்கு வந்து முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம். ஆனால் விஜய் வந்து முக்கியமான காரணம். இதில் ஆளும் அரசு இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து திமுக சார்பாக பேசணும், அதிமுக சார்பாக பேசணும், பாஜக சார்பாக பேசணும், இல்லை தாவேகா சார்பாக பேசணும், இல்லை இவருக்கு எதிராக பேசணும் அப்படின்னு எந்த விதமான இன்டென்ஷன் நமக்கு கிடையாது. நம்ம ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் பார்வையில் பார்த்தோம்னா விஜய் வந்து அன்றைக்கி வரப்போய்த்து இவ்வளோ நடந்தது. ஸோ 41 பேரும் மரணத்தில் தான் இவர் வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றின எப்படி வந்து குஜராத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து செத்தாங்க, அந்த ரத்தத்தில் அந்த பிணத்தின் மீது நடந்து வந்து அதுக்கப்புறம் எந்த விதமான மன உறுத்தல் கூட இல்லாமல் ஒருத்தர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரோ, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு 41 பேர் மரணம். ஒரு மாதத்துக்கு மேலே வந்து உள்ளே உட்காந்துருந்தார். ஆனால் இந்த பஸ்ஸை வந்து கொண்டு போய் அடுத்து ஒரு பூஜை பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அவர் வந்து அங்கே நான் வெளியில் பெருசாக பேசாமல் அப்படியே ஒரு வாரம் கழித்து பேசும்போது கூட திமுகவை மட்டும் குறை சொல்லி தான் வந்து ரொம்ப சுத்தமானவன் அப்படின்னு சொல்லி பேசுனது இருக்கு இல்லையா, அது வந்து நிறையா பேர் முகம் சொல்லிக்க வச்சது. இது வந்து எப்படின்னா நான் வந்து வெளியில் கேட்ட விஷயங்கள், இது வந்து என்னோடய சொந்த கருத்து எதுவுமே இல்லை, நான் வந்து வெளியில் கேட்ட விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போது ஒரு பக்கம் குஜராத் பிணத்தின் மேலே நடந்து வந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு, இவர் வந்து கரூர் சம்பவத்தில் அந்த பிணத்தின் மேலே நடந்து வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ முதல்ல வந்து இது ரெண்டாவது ஒற்றுமை அப்படிங்கிறது. அது போக எந்த விதமான இவர் வந்து எப்படின்னா மோடி வந்து அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது இது வந்து பனியாஸ் குஜராத்தி தவிர வேறு சாதாரண மக்களுக்கு பெருசாக நல்லது பண்ணதே இல்லை. ஏன்னா கொரோனாவில் வந்து லட்சக்கணக்கான பேரை நடக்க விட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் செத்து, ஓகே, போகிற வழியிலே வந்து பிரசவமாகி கை குழந்தையோட பச்சை குழந்தை அப்போ பிறந்த பச்சை குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூட முடியாமல் அப்படி வந்து சீரழிஞ்ச மக்கள். அதை பற்றின ஒரு லஜ்ஜையும் இல்லை, ஒரு இதுவும் கிடையாது. வந்து நீங்கள் வந்து இந்த இதை தட்டுங்க, கை தட்டுங்க, விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்களே ஒழிய என் நாட்டு மக்கள், என்னை தேர்ந்தெடுத்த மக்கள், இவங்களுக்காக நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும், நமக்கு எல்லா வளமும் இருக்குது, மனித வளம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த எந்த விதமான நோக்கம் இல்லாமல் யாருக்கும் பெருசாக நல்லதே பண்ணாமல் அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தமிழ்நாட்டில், நான் வந்து வடநாட்டில் போய் எங்கேயும் கேட்கல, தமிழ்நாட்டில் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற மக்களும் சரி, மதுரை மக்களும் சரி, திருநெல்வேலி மக்களும் சரி இதை வந்து பேசினாங்க. ஓகே, அதுக்காண்டி அவருக்கு ஓட்டு கிடைக்க அவரை வந்து விரும்பாத எல்லாமே விரும்பலையா அப்படின்னா அவரை விரும்புகிற ஆட்களும் இருக்காங்க. அதே மாதிரி இவர் விஜய் வந்து சினிமாவில் இந்த உச்ச நட்சத்திரமாக வந்திருக்கிறாருல, வந்ததுக்கு வரும்போது அவரை வந்து தூக்கி விடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து உழைப்பு இருக்கும் இல்லையா. அவர் இது வரைக்கும் சினிமாவில் தொழிலாளர்களாக இருக்கட்டும், சினிமாவுக்கு அவருக்கு வந்து அவர் உயர்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆட்களாக இருக்கட்டும், யாருக்குமே எதுவுமே நல்லது பண்ணதில்லை. அதுக்கு அரசுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே தொழிலாளர்கள் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இது சௌகரியங்கள் வேணும்னு சொல்லி குரல் கொடுத்ததில்லை. இப்போ இது பிரச்சனையாக இருந்தால் பெப்சி பிரச்சனை, பெப்சிங்கிறது வந்து தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனம், அந்த பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் நடிகர் சங்கத்துக்கும் ஏதாவது சம்திங் பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் வந்து ஒரு நடிகராக இவர் தயாரிப்பாளர் ஆக மாட்டார். ஏன்னா தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு, மேபி ப்ராக்சியில் வந்து பினாமி பேரில் பண்ணலாமே ஒழிய அவர் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தன்னை வளர்த்து விட்ட, தான் இவ்வளோ புகழும் பணமும் உயரமும் அடையிறதுக்கு காரணமாக இருந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தினது இல்லை. அப்போது மோடி அங்கே யாருக்கும் எந்த மக்களுக்கும் அவர் துரும்ப தூக்கி நகர்த்தினது இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் தான் மக்களுக்கு, ஏழைபாளையர்களுக்கு, தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன பண்ணார்னா பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை. அதே மாதிரி இங்கே தன்னை வளர்த்து விட்ட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தொழிலாளருக்கு ஒன்றும் பண்ணலை. சரி, தொழிலாளர்கள் பண்ணலை, படம் ரிலீஸ் ஆகுது, இவரை வந்து விரும்பி ரசிக்கிறதுக்கு ஓடி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் முடித்து அந்த வேலை பார்க்குற பசங்களாக இருக்கட்டும், அந்த பசங்கள்கிட்ட வந்து ஒரு டிக்கெட் வந்து 193 ரூபா, 200 அப்படின்னு சொல்லி டிக்கெட்னா அந்த டிக்கெட்டை 1500 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் வந்து
தேட்டருக்காரங்க வசூல் பண்ணுறாங்களே, என்னைக்காவது ஒரு வார்த்தை என் ரசிகர்கள் வந்து என்ன பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு விலையை அதிகமான காசுக்கு விற்காதீங்க, அப்படி விற்றா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், என் ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து சாதாரண டிக்கெட்டே போதும், அல்லது டிக்கெட்டை வந்து குறைச்சி கொடுங்க, நான் வந்து என்னோடய சம்பளத்தை வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு, அதாவது எதுவுமே தன்னை ரசிக்கிற ரசிகர்களுக்கோ இந்த இண்டஸ்ட்ரிக்கோ எதுவுமே பண்ணதில்லை. கிட்டத்தட்ட மோடி வந்து என்ன விதமான மனநிலையில் இருக்கிறாரோ கிட்டத்தட்ட அதே மனநிலை இவருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையும் தான் தான் மட்டும்தான். இப்போது பிஜேபி இல்லை பாஜக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்திய அளவில் வந்து மோடி மட்டும்தான் முகம். பிஜேபியோட முகம் வந்து மோடி. அமித்ஷான்னு சொல்லிக்கலாம், ஆனால் அமித்ஷாவுக்கு பெரிய முகம் கிடையாது. அவர் யோகி ஆதித்யநாத் சொல்லலாம், அவர் வந்து யூபியிலே வந்து தோல்வி முகத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு நீங்கள் நிதின் கட்கரி இவர் என்னத்தை சொன்னாலும் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் மாதிரி சிறுசாக குறுகிடுறாங்க. ஆனால் இந்திய அளவில் இன்றைக்கி தனிப்பெரும் தலைவராக ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு முகம் வந்து மோடி. இவர் நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே வந்து போட்டி வந்து டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் அப்படின்னா என்னென்னா டிவிகேயோட ஒரே முகம் வந்து விஜயை தாண்டி அடுத்து மற்றவங்கெல்லாம் நீங்கள் வந்து புஷி ஆனந்த் சொல்லலாம், அல்லது வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லலாம், யாரை வேணாலும் சொல்லலாம். அவங்களாம் பெருசாக வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகாதவங்க. ஒன்லி விஜய். அதுவும் வந்து ஏதாவது கூட்டத்துக்கு இந்த மாதிரி இப்போ ஈரோடுக்கு போகிறாரு, இதுக்கு முன்னாடி எங்கள் கூட்டத்துக்கு போனார்னா அந்த பஸ்ஸில் வந்து அவர் மட்டும் தனியாக நிற்பார், நின்று பேசுவார். இப்போ பொதுவாக வந்து என்ன செய்வாங்கன்னா, மற்ற அரசியல் கட்சி மேடைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு இப்போ உதாரணத்துக்கு சேலத்துக்கு போகிறாங்கன்னா சேலத்தோட மாவட்ட செயலாளர், அங்கே இருக்கிற மினிஸ்டர், அது சம்மந்தப்பட்டவங்க, இங்கே இந்த கட்சியில் இருக்க முக்கியஸ்தர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் மொத்தமாக உட்காருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சால்வை போடுவாங்க, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசி அந்த ஏரியாவில் யார் நல்லது பண்ணாவோ, யார் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் அவங்கள பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசி இதை பேசி எல்லாம் செய்வாங்களா. இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. நான் வந்து இந்த உயரத்தில் இருந்தேன், நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கம். கிட்டத்தட்ட மோடி வந்து நான் 56 இன்ச்சு, நான் இங்கே வந்திருக்கேன், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வர்றேன், நான் வந்து இங்கே வந்தால் பில்லாக உழைச்சிருவேன், அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போடுவேன், அதுக்கப்புறம் வந்து டாலர் மதிப்பு வந்து 60 ரூபா இருந்துச்சுன்னா அந்த மதிப்பை வந்து நான் 40 ரூபா 30 ரூபாய்க்கு கொண்டு வந்து சேர்ப்பேன், அமெரிக்காக்காரங்கெல்லாம் இந்தியாவுக்கு வேலை தேடி வரணும், அந்த மாதிரி எல்லா வகையிலும் பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு நிறையா பேசினார். கிட்டத்தட்ட மோடி பேசுகிற பேச்சுக்கும் இப்போது இங்கே வந்து தமிழ்நாட்டில் விஜய் பேசுகிற பேச்சுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்னு வந்து நான் சந்தித்த குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 40 பேரில் வந்து, அதாவது இதுக்காக ஜெனரலாக சந்திக்கும்போது 40 பேர் கருத்தில் வந்து கிட்டத்தட்ட 25-30 பேர் கருத்து வந்து இப்படித்தான் இருக்குது. இதை நான் வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இது வந்து நம்ம விஜய் வந்து குறைச்சி பேசணும், இல்லை மோடியை குறைச்சி பேசணும், இல்லை இவங்களை தூக்கி பேசணும் அப்படி இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னை விட இப்போ வந்து அப்படியே கீழே இறங்கி நிற்கிறார். அவர் 200 தொகுதி பக்கம் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார், 280-200 தொகுதி. ஆனாலும் அவர் வந்து வர வந்து அவரோட கை வந்து இறங்கிட்டே இருக்குது. வெளியில் பேசும்போது அது தெரியுது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட போனால் பேசும்போது அதை பற்றி கேட்கும்போது அது பார்ப்போங்க அப்படின்னு பெருசாக ஒரு லிஸ்ட்லேயே இல்லாத அளவுக்கு பேசுகிறாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சி குறைச்சி பேசலை. 8.2% ஓட்டு வாங்கினவங்க 36 லட்சம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் 2026 வந்து அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அது ஃபர்தராக அடுத்தடுத்து பேசுவோம். இப்போ திமுகன்னா மக்கள் மத்தியில் என்னதான் நீங்கள் வந்து இங்கே நல்ல ரோடு போடுறீங்க, மெட்ரோ கொண்டு வர்றீங்க, இதை செய்கிறீங்க, இப்போ காலை உணவு போடுறீங்க, இது லைப்ரரி கட்டுறீங்க, என்னென்னவோ திட்டங்கள் கொண்டு வர்றீங்க. அப்புறம் வந்து சைலண்ட்டாக வந்து கிராமங்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து பெரிய அளவுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு வந்து ஓகோன்னு வருது, இதெல்லாம் நடக்குது. அதையும் மீறி மக்களுக்கு வந்து பெரும்பாலும் இல்லை, ஒரு சாரருக்கு வந்து இல்லை திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிலைமை நான் வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து மாதம் 1000 ரூபா வாங்கக்கூடிய 40 வயசை கடந்த பெண்மணிகள், அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சூரியனுக்கு போட்டேன், இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போட்டேன், இப்போ வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன்
அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். எப்படா இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இது வருமா, ஏன் போடுறீங்க அப்படின்னா, என் வீட்டில் பசங்க சொல்கிறாங்க, நான் அப்படி தான் இந்த முறை போட்டு பார்ப்போமே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதனால் இது வந்து விஜய் வந்து அடுத்து ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா, எவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறலாம் தரவுகள்லாம் இருக்குது. அதை வந்து ஒரு தொகுதி வாரி அடுத்து பேசுவோம். ஆனால் இது வந்து எப்படின்னா, மோடி விஜய், மோடி வெர்சஸ் விஜய் இல்லை, மோடி ஈக்குவல் டு விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி மட்டும்தான். இதுதான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ரொம்ப சொல்லி போர் அடிக்க வேண்டாம். இது வந்து அவருக்கான ஒற்றுமை. இப்போ அதை வந்து விஜய் இதெல்லாம் நினச்சி, இல்லை நான் மக்களுக்காக எல்லாம் செய்யணும் அப்படின்னு தன்னோட ஆட்டிடியூடு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி மாற்றிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எல்லோரும் வேணும், நம்ம கட்சியில் வந்து எல்லோரும் வந்து எல்லா முகமும் வெளியே தெரியணும். அப்போ தான் வந்து எல்லா இடமும் விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மேலூர் விஜய் அப்படின்னு சொல்லாமல் மதுரை மேற்கு யார் அப்படின்னு அடையாளம் காமிக்கணும். ஏன்னா நாளைக்கு அவங்கள வச்சு தான், அவங்க தான் போய் எல்லா இடத்துக்கும் போய் ஓட்டு சேகரிக்கணும், அவங்கள வச்சு தான் ஓட்டு போடணும். இன்னும் சின்னம் என்ன சின்னம்னு தெரியலை, அது வரட்டும். ஆனால் அதே நேரத்தில் விஜய் வந்து தன்னை வந்து மேன்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட சாராம்சம். நன்றி.